கதை சொல்லுங்கம்மா. கதையாப்பா? இன்னைக்கு ஒரு வயசான தாத்தா கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு வயசான தாத்தா இருந்தாங்களாம். அந்த தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லையாம். பக்கத்தில் யாருமே இல்லையாம். அவங்க ஃபேமிலி எல்லாமே வெளிநாட்டில் இருக்கிறாங்களாம்மா. அதனால் ஒரு டாக்டருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. டாக்டருக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை டாக்டரு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏதோ ஒரு ஆட்டோவோ இல்லை ஆம்புலன்ஸோ ஏதோ ஒன்று பிடிச்சி நீங்கள் இங்கே வந்துடுங்க, ஆஸ்பத்திரிக்கு வந்துடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை டாக்டர் நான் ஒரு ஆள் தான் இருக்கேன், வீட்டில் யாருமே இல்லை, என்னால் வர முடியாது, நீங்களே வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சொல்லவுமே டாக்டர் வீட்டுக்கு போயிட்டாராம்மா. யாருமே இல்லை, தண்ணி கூட எந்திரிச்சு மோந்து குடிக்க முடியலை அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா சொல்லவுமே டாக்டர் வீட்டுக்கே போயிட்டாங்களாம். வீட்டுக்கு போய் பார்த்துருக்காங்க. அதே மாதிரி தான் தாத்தாவாக தான் இருந்திருக்காரு. அது வீட்டிலெல்லாம் போட்ட மணிக்கு அப்படியே இருந்திருக்குது. ரொம்ப வீடே நல்லா இல்லையாம், ஒரு மாதிரி இருந்திருக்குது. சொல்லவுமேவும் அந்த டாக்டர் என்ன பண்ணியிருக்காரு, அவரை செக் பண்ணி பார்த்துருக்காரு. உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லையாம். ப்ரெஷரு, சுகரு, அவர் உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கவுமேவும் அந்த டாக்டர் மயக்கம் போட்ட மாதிரி கீழே விழுந்துட்டாங்களாம்மா. அவர்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னால் அவர் ஏற்றுக்க முடியாது, படுத்துட்டு எந்திரிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு கீழே விழுகிற மாதிரி விழுந்திருக்காங்க, நடிச்சிருக்காங்க. கீழே விழுந்தவொடனே அந்த தாத்தா வேகமாக பதறி அடித்து போய் வேகமாக தண்ணியை மோன்ட்டு அவருக்கு தெளித்து விட்டுட்டு தண்ணி குடிக்க கொடுத்தாராம். குடிக்க கொடுக்கவுமேவும் ஒரே ஆச்சரியம் டாக்டருக்கு. முடியலன்னு சொன்னவர் இப்போ எந்திரிச்சிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியம். அப்போ இந்த டாக்டர் கேட்டிருக்காங்க அந்த தாத்தாட்ட, எனக்கு ஃபீஸ் கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு இந்த தாத்தா சொல்லியிருக்காரு, எனக்கு தான் நீங்கள் வைத்தியமே பார்க்கலையே, அப்புறம் எதுக்கு நீங்கள் காசு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா கேட்டிருக்காரு. கேட்கவுமேவும் இந்த டாக்டர் சொல்லியிருக்காங்க, படுத்துட்டு எந்திரிக்கவே முடியலன்னு சொன்னீங்க, எவ்வளோ கஷ்டனாலும் அந்த வேலையை உங்களுக்குன்னு செய்யும்போது அது கஷ்டமாக தெரிஞ்சிச்சு. அதே உங்கள் கண்ணு முன்னாடி அடுத்தவங்க ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்ச உடனேவும் நீங்கள் எவ்வளோ வேகமாக போய் எல்லாம் பார்த்தீங்க. அந்த மாதிரி உங்கள் வேலையை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, நீங்களே பாருங்கள், அவ்வளோதான், உங்களுக்கு வேறு எந்த ஒரு நோயுமே கிடையாது, நோயெல்லாம் எதுவுமே இல்லை, வயசாயிடுச்சு, அது ஒன்று தான், மனசை தைரியமாக வச்சுக்கோங்க. அடுத்தவங்களுக்கு ஒன்றுன்னே எப்படி வேகமாக ஓடி போய் பார்க்குறீங்க, அதே மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன் நம்மளால் முடியாதா, நம்மளால் முடியாது எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சி நீங்கள் செய்யுங்க, எல்லா வேலையுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லிட்டு போனாங்க. இந்த கதையில் என்ன புரியுது? இப்போ நீ உக்காந்துக்கிட்டு சாப்பிடும்போது ஏமாற்றக்கூடாதுன்னுலாம் டிராஃபிக்லேயே வரல. நீ உக்காந்துக்கிட்டு சோம்பேறித்தனப்பட்டுட்டு பாப்பா தண்ணி மோறு, அம்மா தண்ணி மோறுன்னு சொல்லி சாப்பிடும்போது சொல்கிற பார்த்தியா? சாப்பிடும்போது எந்திரிக்கக்கூடாதுமா. சாப்பிடும்போது எந்திரிக்கக்கூடாதுன்னா முன்னாடியே எல்லாம் ரெடி பண்ணிக்கணும். ஏன்னா உனக்கு முடியாமல் இருக்கிற மாதிரி தானே எல்லாத்துக்கும் முடியாமல் இருக்கும். அது ஒரு சோம்பேறித்தனம் தான். நம்மளுக்கு உடம்புல எந்த ஒரு நோயுமே இல்லைன்னாலும் அது அப்புறம் அப்படியே பழகிரும். யாராச்சும் ஒரு ஆள் எதோ செய்ய மாட்டாங்களா, நம்மளுக்கு ஒரு உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு அப்படி தான் தோணுமே ஒழிய, நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கணுன்றது மைண்ட் செட்டு மாறிடும். அதனால் நம்மளுக்கு என்ன தான் முடியலைனாலும் நம்ம வேலையை நம்ம செஞ்சு பழகிக்கிட்டோம்னா என்றைக்கும் நல்லது. நீ என்ன பண்ணுவ, பாப்பா தண்ணி மோறு, அம்மா தண்ணி மோறு, தட்டெடு அப்படின்னு சொல்லுவியா? சொல்லுவியா சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டேன். வயசு சொல்லுங்க, வயசு நீ பாத்ரூம்ல போய் கட்டு நான் துண்டு எடுத்து கொடு. அதைத்தான் சொல்கிறேன். எதுவுமே ஒரு வேலை செய்கிறதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணிக்கிறணும், சோம்பேறித்தனப்படக்கூடாது. இப்போ சின்ன சின்ன விஷயமா ஆரம்பிக்கிறது தான் நாளைக்கு வயசாயிருச்சுன்னா எந்த ஒரு வேலையுமே செய்ய தோணாது. இந்த கதையில உங்களுக்கு என்ன புரிஞ்சோ அதை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. பாய்.